டெல்லியில் இரவு விடுதி ஒன்றுக்கு கைத்துப்பாக்கியுடன் வந்த 4 பேர் கும்பல் துப்பாக்கிச்சூடு நடத்திய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒருவர் சிக்கியிருக்கும் நிலையில் பவுன்சர்களை துப்பாக்கி முனையில் மிரட்டிய சம்பவத்தின் பின்னணி என்ன? இரவு விடுதிக்கு காவலாக இருந்த பவுன்சர்களை துப்பாக்கி முனையில் மண்டியிட வைத்த கும்பல் ஒன்று அட்டகாசத்தில் ஈடுபட்ட காட்சிகள்தான் இவை. பதைவதைக்க வைக்கும் சம்பவத்தின் பின்னணி என்ன? வடகிழக்கு டெல்லியில் சீமாபுரியில் உள்ள ஜில்மில் தொழில்துறை பகுதியில் கஞ்ச் என்ற பெயரில் இரவு கிளப் ஒன்று செயல்பட்டு வருகிறது. கடந்த வியாழக்கிழமை இரவு 11 மணியளவில் கைத்துப்பாக்கியுடன் 4 பேர் கொண்ட கும்பல் அந்த விடுதிக்கு வந்துள்ளது. அங்கு நின்றிருந்த பவுன்சர்களை துப்பாக்கி முனையில் மண்டியிட வைத்த அவர்கள் எழுந்தால் தலையிலேயே சுட்டுவிடுவோம் என்றும் எச்சரித்திருக்கின்றனர். மிரண்டு போன பவுன்சர்கள் மண்டியிட அந்த கும்பலில் இருவர் விடுதிக்கு உள்ளே செல்கின்றனர். உள்ளே சென்றவர்கள் விடுதி உரிமையாளரை தேடி அங்கு வந்ததாக தெரிகிறது. அவர் அங்கு இல்லை என தெரிந்ததும் அந்த கும்பல் அங்கிருந்து கிளம்பியது. அப்போது வாகனத்தை நோக்கி துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டு அங்கிருந்தவர்களை அச்சுறுத்தியிருக்கின்றனர். சுமார் 10 ரவுண்டுகள் வரை இந்த கும்பல் காற்றில் சுட்டதாக கூறப்படுகிறது. இந்த காட்சிகள் அனைத்தும் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியிருந்தது. துப்பாக்கி முனையில் நிறுத்தப்பட்ட பவுன்சர்கள் 3 பேரில் ஒருவர் பெண் என தெரிய வந்திருக்கிறது. குற்றவாளிகளை பிடிக்க தனிப்படை அமைத்து தேடுதல் வேட்டையில் இறங்கிய டெல்லி போலீசார் அந்த கும்பலில் ஒருவரான ஷாருக் என்பவரை அடையாளம் கண்டு கைது செய்திருக்கின்றனர். அடையாளம் காணப்பட்ட மற்ற குற்றவாளிகளை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் இவர்கள் மிரட்டி பணம் பறிக்கும் கும்பலைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிய வந்துள்ளது. இரவு விடுதியின் உரிமையாளர் பணம் கேட்டு கொடுக்காததால் அவரை மிரட்டி பணம் பறிக்கும் நோக்கத்துடன் அந்த கும்பல் வந்ததாக ஒரு தரப்பினர் தெரிவித்துள்ளனர். மற்றொரு புறம் இரவு விடுதிக்குள் இலவசமாக நுழைய அனுமதி மறுக்கப்பட்டதால் ஆத்திரத்தில் துப்பாக்கியுடன் வந்து மிரட்டல் விடுத்து சென்றதாக சிலர் விசாரணையின் போது தெரிவித்திருக்கின்றனர். நால்வர் மீதும் ஆயுத தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த டெல்லி போலீஸ் தலைமறைவாகியுள்ள மூவரை தேடி வருகின்றனர். கும்பல் எந்த நோக்கத்திற்காக துப்பாக்கிச்சூடு நடத்தியது என்பது குறித்து டெல்லி போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர்.